ராமநாதபுரம் தொகுதியில் அவர் போட்டியிட்ட போது கூட பல நெருக்கடிகள், அவருடைய ஒரே பெயரில் பல வேட்பாளர் 7-8க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் உள்ளிட்ட பல குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அதிமுகவை அவர் பின்னுக்கு தள்ளி அதற்கு முந்திடத்தை பிடித்தார். அதற்கான ஒரு கணிசமான வாக்கு வங்கி பெற்றார் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. அப்படி என்றால் ஓபிஎஸ்க்கு கணிசமான ஆதரவாளர் இருக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்களும் இருக்கிறார்கள் என்பது அந்த தேர்தல் முடிவில் நமக்கு தெரிய வந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற தேர்தல் ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன என்பது மிக முக்கிய கேள்வியாக இருந்தது. தனி கட்சி தொடங்க போகிறாரா, அல்லது தாவேகாவோடு இணைய போகிறாரா, அல்லது திமுகவில் இணைய போகிறாரா, அல்லது தொடர்ந்து சட்ட போராட்டம் மேற்கொண்டு அதிமுகவில் இணைய வேண்டும் என்று தொடர்ந்து அவர் அழுத்தம் கொடுக்க போகிறாரா, அல்லது என்டிஏவில் இணைந்து அதிமுக இல்லாமல் பாஜகவோடு கூட்டணி அமைத்து ஒரு கணிசமான இடங்களை பெற்று போட்டியிட போகிறாரா உள்ளிட்ட பல கேள்விகள், பல வாய்ப்புகள் அவருக்கு முன் இருந்தது. ஆனால் அதை அனைத்தையும் அவர் தவிர்த்துவிட்டு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரோடு அவருடைய மகன் ரவீந்திரநாத் மற்றும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏ உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகளும் திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஒருவர் மாற்றுக் கட்சி இணைவது என்பது இதுவரை தமிழக அரசு வரலாற்றில் நடக்காத மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக ஏற்கனவே சமீப நாட்களாகவே ஓபிஎஸ் தொடர்ந்து திமுகவுடைய செயல்பாடுகளை புகழ்ந்து பேசி வந்தார். திமுகவுடைய அரசினுடைய நடவடிக்கைகள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்றெல்லாம் பேசி வந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த சந்திப்பு ஏற்கனவே கணிக்கப்பட்டது. இன்றைய நாளில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்நாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து திமுக இணைய போகிறார் என்று ஏற்கனவே செய்திகள்லாம் வெளியானது. அதன் தொடர்ச்சியாகவே ஸ்ரீநகரில் அமைச்சர் சேகர் பாபுடன் ஓபிஎஸ் சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு இந்த சந்திப்பு முடிந்த பிறகு ஒரே காரில் இருவரும் பயணித்தார்கள். ஒரே காரில் பயணித்து அண்ணா அறிவாலை வந்த ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளருடைய மகன் உள்ளிட்டோர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு என்பது அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தொடர்ந்து பல்வேறு எதிர்பார்ப்பு கேள்விகள் இருந்தன. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் எப்படி திமுக இணைவார், அவர் முதலமைச்சராக இருந்தார் அல்லவா என்றெல்லாம் பல கேள்வி இருந்தன. ஆனால் இதற்கு முன்னதாக தற்போது திமுக இணைந்திருந்தாலும் கூட அதற்கு முன்னதாகவே அவர் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அவருக்கு எத்தகைய இடம் கொடுக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு பேச்சுவார்த்தை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். தன்னை திமுக இணைத்துக் கொண்டதற்கான ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட, அந்த படிவத்தில் அவர் கையெழுத்திடக்கூடிய நேரலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய ஒரு மாற்றமாக, ஒரு திருப்பு முனையாக தான் பார்க்கப்படுகிறது. திமுக கட்சி துண்டை ஓ பன்னீர்செல்வத்திற்கு அணிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய அரசியல் மாற்றம். இதுவரை அதிமுகவுடைய கட்சி துண்டு மற்றும் அதிமுக கட்சி வேட்டி அணிந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் இந்த நிமிடம் முதல் எதிர்கட்சியாக அதிமுக எதிராக இருக்கக்கூடிய திமுக எதிராக அதிமுக எதை எதிர்த்தவர்கள் இயக்கம் தொடங்கினார்களோ அவருடைய கட்சி வேட்டி கட்சி துண்டை இனி ஓபிஎஸ் அணி இருக்கிறார் என்பது அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக, இதுவரை இல்லாத மிக முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது.